ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போனால் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் உங்களால் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம். நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து செக்யூராக வந்து வச்சுக்கிறதுக்காண்டி எதுவுமே வந்து பண்ணுறதில்ல. நான் சொல்கிற ஆப்ஷன்லாம் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆனாலும் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டையும் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் உள்ளே வந்து போயிருக்கும். உள்ளே வந்து போனாக்கல ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 கூட வந்து டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டாக அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருங்க. உள்ளே வந்து போனாக்கல இங்கே வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணாக்கல லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பேஜ் உள்ளே இருந்து போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, இமெயில், மொபைல், ஃபோன் நம்பர், 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணி உங்களுடைய இமெயிலை வந்து இதில் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மொபைல், ஃபோன் நம்பரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யாராலையும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண முடியாது. உங்களுக்கே வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சுனாலும் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் ரீசன்ட் இமெயில்ஸ்க்கு மேலே வந்து லாக்இன் அலர்ட்ஸ் அப்படி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணினா யார் லாக்இன் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ யார் ஹேக் பண்ண நினச்சாலும் உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கிற முடியும். செகண்ட் டிஃப்ரென்ஸ், இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சு இல்லை வந்து டிசபிள் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கிற முடியும். நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் மூலமாக மட்டும்தான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். கூகுள் அல்லது குரோம் ப்ரௌசருக்கு உள்ளே வந்து போயிருங்க. உள்ளே வந்து போனாங்களா சர்ச் பாரில் instagram.com/hacked அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணாக்கல ஃபஸ்ட்டு லிங்காகவே வந்து ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். அந்த லிங்கை வந்து டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போயிருங்க. லிங்கை வந்து கிளிக் பண்ணாக்கல இது வந்து ஒரு பேஜுக்கு உள்ளே வந்து போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் cannot you get into your account அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும். அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஏன் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குது. இதுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மை அக்கௌண்ட் வாஸ் ஹேக்டு, ஐ ஃபர்காட் மை பாஸ்வேர்டு அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ரீசன்ஸை வந்து கொடுத்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிருங்க. இதில் வந்து யூசர் நேமு, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து இமெயில், இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உள்ளே போய் வந்து லாகின் பண்ண போகிறேன். எனக்கு வந்து யூசர் நேமும் மறந்து வச்சு, பாஸ்வேர்டும் வந்து மறந்து வச்சு, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து தெரியலனா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ளே வந்து போயிருங்க. உள்ளே வந்து போனாங்களே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து 2வது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போனீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோஃபில் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்து ப்ரிஃபரன்சஸ்க்கு மேலே வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருங்க. இங்கே வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வந்து கீழே வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிருங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் வந்து இதில் ஷோ ஆகலைன்னா சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராமை வந்து சூஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் வந்து டச் பண்ணாக்கல பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் வந்து உங்கள் மொபைலோட பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருங்க வெரிஃபைக்காண்டி. இங்கே வந்து நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாலும் அத்தனை அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த ட்ரிக் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஒரு சில பேருக்கு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலாம். ஆட்டோஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணாமல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டேட்டா வந்து என்னென்னா எனக்கு வந்து ஓல்டு பாஸ்வேர்டு வந்து தெரியாது, ஆனால் வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் உள்ளே வந்து போயிருங்க. உள்ளே வந்து போனாங்களே ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருங்க. இங்கே வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போனீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணாக்கல பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போனீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, ரீடைப் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தான் வந்து ஓல்டு பாஸ்வேர்டு வந்து தெரியாது. அதனால வந்து கீழே பர்காடன் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணாக்கல
நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். இப்போ பேக் வந்துட்டு ஜிமெயில் ஆப்ஷனுக்கு உள்ளே வந்து போயிருங்க. எந்த இமெயில் வந்து இன்ஸ்டாகிராமோட வெரிஃபை பண்ணியிருந்தீங்களோ அந்த இமெயில் வந்து லாகின்ல வந்து இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. ஜிமெயிலில் இங்கே வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போனீங்கன்னா இங்கே வந்து ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். அதை வந்து கிளிக் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.